விஜய் தாவேக கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்களை அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என்று முதல் 5 கட்சிகளை பகுப்பாய்வு செய்கிறது. முதலிடத்தில் திமுகவும், 2வது இடத்தில் விசிகாவும், 3வது இடத்தில் நாதாகவும், 4வது இடத்தில் அதிமுகவும், 5வது இடத்தில் பாஜக, பாமக வருகிறது. இளம்பெண்களின் வாக்கு இந்த முறை எந்த கட்சிக்கு அதிகம் செல்லும்? தாவேக முதலிடத்திலும், அதிமுக 2வது இடத்திலும், 3வது இடத்தில் அதிமுகவும், 4வது இடத்தில் நாதாக வருகிறது. கரூரில் நடைபெற்ற தாவேக டிவிகே பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த இந்த துயர சம்பவத்திற்கு யார் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு தமிழக அரசு 65%, தாவேக 20%, 2 பேரும் 40% சொல்லப்பட்டிருக்காங்க. தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களின் அரசியல் செயல்பாடு மக்களின் மனநிலை நன்று 40%. இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா, எல்லா தலைவரும் மக்களை சந்திக்கிறாங்க, மக்களை பார்க்கறது இது பண்றாங்க. ஆனா விஜய் மக்களை சந்திக்காத போதே நிறைய இடங்களை கேட்கிற போது நடிகன்றத்தாலேயோ என்ன பிம்பத்தால புரிதல் வருதுன்னா, நிறைய இடத்துல அரசியல் தலைவர்கள் குறிப்பா விஜயை தான் அதிகமா சொல்லப்படுறாங்க. அந்த இடத்துல இதுதான் இந்த கொஸ்டின் இது பிடிக்கிறது. மனநிலை பார்க்கறவங்க நன்றின்னு சொல்லக்கூடிய ஊடகத்தின் வாயிலாகவும் மற்ற ஏனைய வாயிலாகவும் விஜய் மக்களிடம் செல்வதில் களத்துக்கு போல சொல்லப்பட்டாலும், ஆனால் மக்கள் மனதை கவர்ன தலைவராக இருப்பதா பார்க்கப்படுது. 45% மக்கள் பார்த்தீங்கன்னா வரவேற்பு நன்றி சொல்லியிருக்காங்க, மோசம் 30% சொல்லியிருக்காங்க, ஓரளவு 5% சொல்லியிருக்காங்க, காசு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசியல் கட்சிகளில் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர்கள் யார் என்று பார்க்கிறது. முதலிடத்தில் திரு விஜய் அவர்களும், 2வது இடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி அவர்களும், 4வது இடத்தில் சீமான் அவர்களும், 5வது இடத்தில் அன்புமணியும் வருகிறாங்க. தமிழகத்தில் புதிய வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர் மத்தியில் அதிக ஈர்ப்பு பெற்ற தலைவர்கள் யார் என்று பார்க்கிறது. முதலிடத்தில் திரு விஜய் அவர்களும், அதாவது இது குறிப்பா இந்த 18 19 வயசு, 20 30 வயசு பார்க்கிற போது இந்த இடத்துல பிரதானமா விஜய் அவர்களை முதலிடத்திலும், 2வது இடத்தில் அண்ணாமலை அவர்களையும், 3வது இடத்தில் சீமான் அவர்களையும், 4வது இடத்தில் உதயநிதி ஸ்டாலினும் இளைஞர்கள் பார்க்கப்படுறாங்க. நகர மக்கள் மத்தியில் யாருக்கு ஆதரவு? கட்சி சதவீதம் பார்க்கிறபோது திமுக 24.77, தாவேக 23.46, அதிமுக 20.55, நாதாக 6.70, பாஜக 5.50, பாமக 2.90, காங்கிரஸ் 4.46, மற்றவை 11.60. மகளிர் சுய குழுக்களுக்கு மத்தியில் யாருக்கு ஆதரவு அப்படி பார்க்கிற போது திமுக 20.77%, தாவேக 21.21%, அதிமுக 10.99%, பாஜக 8.31%, பாமக 7.98, நாதாக 2.71, காங்கிரஸ் 4.83, விசிகா 2.20, மற்றவை 9.42 இருக்கிறது. யாருக்கு வாக்கு? தற்போதைய அரசியல் சூழலில் கட்சி ரீதியாக வாக்கள் இன்றைய கோர் ஓட்டா பார்க்கிற போது கட்சி கிட்ட பார்க்கிற போது தாவேக இன்றைக்கு பிரதானமாக பெரிய கட்சியாக இருக்கிறது. அதிகமாக 19.20% கோர் ஓட்டு நீ ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு அடுத்து பழமையான இயக்கமாக திமுக 17.70% வாக்கள் கோர் ஓட்டு இன்னைக்கு இருக்குது. அதுக்கடுத்து அதிமுக 5.32, அம்மையா இருந்தபோது 29% வாக்குகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 5.32 இருந்து கொண்டிருக்கிறது. நாதாக 6% வாக்குகள் இருக்கிறது. காங்கிரஸ் 4.10, பிஜேபி 3.50, பாமக 4.9, சிபிஎம் சிபிஐ 1.40, தேமுதிக 2.5, விசிகா 2%, சுயாட்சி 1.40%, பிற கட்சிகள் 9.41, வாக்களை போவதில் 7.4, தீர்மானிக்கொலை 3.93, நோட்டா 2.86. தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் என்று பார்க்கிற போது இது சர்வேல மிகப்பெரிய சவாலான கலாய்வுள்ள விஷயம்னா, வருகிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியிடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையும் இப்போது இந்த இறுதி நிலையை எட்டிய நிலையில் 2026 முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக வாக்காளர் கலாய்வு மேற்கொள்ளப்பட்ட போது முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்கள் முதல் 5 இடங்களை பிடிக்கும் பட்டியலை வடிவமைக்கிற போது இந்த இடத்துல பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. அரசியல் ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக ஸ்டாலின் சொல்லப்பட்டாலும் முதலிடத்தில் அதிகமாக மக்கள் சொல்லுகின்ற வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களை சொல்லப்படுறாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. போன 2 திரு ஸ்டாலின் சொன்னாங்க. இப்போ இந்த 3 ஆய்வுலையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது விஜய் அவர்களை 40 வயசுக்கு உட்பட்ட அந்த ஒரு டேட்டா ஒன்று சொல்றேன் பாருங்க. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பதிவான வாக்கள் இப்போ இந்த எலெக்ஷன் இளைஞர்களையும் பெண்களையும் மையம் கொண்ட தேர்தலா இருக்கு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 18 19 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்க எஸ்ஐஆர் அளவு பாதிக்கப்பட்ட 99,83,113 பேர் 1.48%. இது 18 19 வயசுக்குள்ள வாக்காளர் இருக்காங்க. அதுக்கடுத்து 20 இருந்து 29 வயசுக்குள்ள வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1,82,60,070 பேர் இருக்காங்க. 17.49. அதுக்கடுத்து 30 39 வயசுக்கு உட்பட்டவங்க கிட்டத்தட்ட 1,28,47,489. அது 20.70%. மொத்தம் இந்த 40 வயசு
ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 39.73% வாக்குகள் போன பார்லிமெண்ட்ல போலிங் ஆயிருக்கு. அதுல வந்து 2,40,91,482 பேர் போன பார்லிமெண்ட்ல போல செய்யப்பட்டிருக்காங்க. இதுல ஏஜ் வாரியா பாக்குறப்ப 40 49 50 59 எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40% பேர் இருக்காங்க. இவங்க தான் இந்த 50 வயசுக்குள்ளவங்க தான் வர தேர்தல முக்கியமா இருக்காங்கன்னு சொல்ல போறேன். அப்படி பாக்குறப்ப இதுல ரெண்டு கட்சியும் அதிருப்தி இருக்கிற காரணத்தால மாற்றம் நோக்கத்திற்காக விஜய வந்து முதலிடத்தை சொல்ல போறாங்க. இரண்டாவது இடத்தில் அதே ஒப்பீட்டளவில் ஸ்டாலின் சொல்ல போறாங்க. ஆனா இந்த இளைஞர்கள், பெண்கள், மாற்று கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நபர்கள் பார்க்கிற போது அதிகமாக ஒரு நடிகரான்னு சொல்றாங்களா இல்ல என்ன காரணத்துக்கான பல்வேறு விஷயங்களை ஆய்வுகள் எடுக்கிற போது பெயர் வந்து பாத்தீங்கன்னா எளிதளவுல கிராம ரீச் ஆயிருக்கு. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களை வந்து ஆட்சியில் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க, இவங்களை விட ஒப்பிட்டு பார்க்கிற போது கருத்திலாக மக்கள் சொல்வது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து விஜயை தான் அதிகமா சொல்லப்படுறாங்க. அதனால அந்த ரெண்டு பேருமே முதலிடத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி, மூணாவது இடத்துல அண்ணாமலை. இந்த அரசியலே இருக்கு இல்ல சைலண்டா இருக்கான்னு பார்க்கிற போது கூட அவர் செய்த பணிகள் இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது படிச்ச ஒரு ஆப்ஷன்ல அண்ணாமலை தேர்வு பண்றாங்க. அதனால மூணாவது இடத்துல அண்ணாமலை அந்த ரேஸ்ல இருக்காரு. ஆனா அரசியல் ரேஸ்ல இல்லாதலையும் ஆனா முதலமைச்சர் என்ற வேட்பாளர்கள் 5 பேர்ல வந்து பிரதானமா மக்கள் மத்தியில படித்தவர்கள் போராட்டல நாட்டணுமேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புல அண்ணாமலை 3ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல சீமான் அவர்கள் 4ஆம் இடத்துல, திரு கனிமொழி அவர்களையும் சொல்ல போறாங்க. திரு ஸ்டாலின் அடுத்து அப்படியாக பார்க்கிறப்ப கனிமொழியை முதலமைச்சராக மக்கள் பார்க்கறாங்க எடுத்துக்கொள்ளப்படலாம். அதுக்கு அடுத்து உதய ஸ்டாலினை பார்க்கப்படுறாங்க 5ஆம் இடத்துல. தமிழகத்தில் இனி கூட்டணி ஆட்சியே 2026 பொறுத்தவரை ஒரு விஸ்தரமான தேர்தல் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணி பலம் இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா கட்சி அதிமுக கூட்டணி ஆகட்டும், திமுக கூட்டணி ஆகட்டும், மாற்றவர்களுக்கு கூட்டணி பலம் இதில் இருக்காது. இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய் அவர்கள் கிங் மேக்கரா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் 5,72,60,00,000 வாக்காளர்களிலே 3 கோடி வாக்காளர்கள் 40 வயப்பட்ட பெண்கள் இளைஞர்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கிற போது அதிகமாக ஈர்க்கப்படக்கூடிய நபராக அவர் இருக்காரு. ஆனா இதுல கூட்டணி பலத்தோடு வெற்றி பெறுவது இந்த தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது. திமுக, காங்கிரஸ், விசிக கூட்டணி 31.90%, தாவேக கூட்டணி 28.82%, அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி 26.88%, நாதக கூட்டணி 5.60%, நோட்டா 2.86%, தீர்மானிக்கப்பட்டுள்ள 3.90% சொல்லப்பட்டிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் திறனாய்வு, முக்கிய தமிழக தலைவர்கள் ஆளுமை குறித்த பல்வேறு அம்சங்களை திறனாய்வுக்கு உட்படுத்தும் தமிழக மக்களின் மதிப்பீட்டில் முன்னிலை பெறும் 5 தலைவர்கள் பற்றிய விவரம். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவாற்றல் 42%, துணிச்சல் 30%, நிர்வாகத்திறன் 33%, துடிப்பான செயல்பாடு 28%, ஊடக சந்திப்பு 22%, வெகுஜன உறவு 40%, சமூக அக்கறை 30% சொல்லப்பட்டிருக்காங்க. திரு எடப்பாடி அவர்கள் 40%, அறிவாற்றல், துணிச்சல் 51%, நிர்வாகத்திறன் 47%, துடிப்பான செயல்பாடு 30%, ஊடக சந்திப்பு 28%, வெகுஜன உறவு 40%, சமூக அக்கறை 30%. திரு அண்ணாமலை அவர்கள் பார்க்கிற போது அறிவாற்றல் 72%, துணிச்சலில் 89%, நிர்வாகத்திறனில் 80%, துடிப்பான செயல்பாடுக்கு 85%, ஊடக சந்திப்புக்கு 87%, வெகுஜன உறவுக்கு 38%, சமூக அக்கறைக்கு 70% சொல்லப்பட்டிருக்காங்க. சீமான் அவர்களை திரு சீமானவர்களை பார்க்க போது அறிவாற்றல் 61%, துணிச்சல் 75%, நிர்வாகத்திறன் 40%, துடிப்பான செயல்பாடுக்கு 66%, ஊடக சந்திப்பு 69%, வெகுஜன உறவு 40%, சமூக அக்கறை 50% சொல்லப்பட்டிருக்காங்க. திரு விஜய் 60% அறிவாற்றல், துணிச்சல் 80%, நிர்வாகத்திறன் 43%, துடிப்பான செயல்பாடு 55%, ஊடக சந்திப்பு 25%, வெகுஜன உறவு 32%, சமூக அக்கறை 69% சொல்லப்பட்டிருக்காங்க. அறிவாற்றல் பிரச்சனைகளை துணிவோடு சந்திப்பது, நிர்வாக திறமை துடிப்பாகவும் விரைவாகவும் செயல்படுவது, ஊடகங்களை தயக்காமல் எதிர்கொள்வது, வெகுஜனோடு நல்லுறவு பாராட்டுவது, சமூக அக்கறை ஆகிய பண்பு நலன்களில் ஒப்பீட்டளவில் அண்ணாமலை முதலிருப்பதாக பார்க்கலாம். மத சிறுபான்மையினரின் ஆதரவு என்று பார்க்கிற போது மதுரையின சிறுபான்மை வாக்காளர்களை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் ஆதரவை பொறுவதில் அதிமுக திமுக முன்னிலை காணப்படுகிறது என்றாலும் கிறிஸ்தவ வாக்களை திமுக அதிமுக இடையே பெரிய மாற்றம் காணப்படுகிறது. திமுக 23.50%, முஸ்லிமிடமும் கிறிஸ்துவரிடம் 24.10%, தாவேக 19.11%, 17.30% கிறிஸ்துவரிடமும் தாவேக்கு ஓட்டு இருக்கிறது. அதிமுகவுக்கு 15.40% முஸ்லிமிடமும் 5.10% கிறிஸ்துவரிடமும் இருக்கிறது. நாதக 2.90% முஸ்லிமிடமும் 4.88% கிறிஸ்துவரிடம் இருக்கிறது. பாமக, காங்கிரஸ் மற்ற பத்திரிகைகளும் ஈடுபட்டிருக்கு. அதை பார்த்துக் கொள்ளுங்க. TVK Candidates Campaign Project 2026 தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களின் டிஜிட்டல் ப்ரமோஷன் ப்ராஜெக்ட் உங்கள் தொகுதிக்கும் செய்ய வேண்டுமா? TVK Army மற்றும் Infinity Plus சேனலும் நம்முடன் சேர்ந்து
இணைந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்களில் தங்களின் மக்கள் பணியையும் மக்களுக்காக நீங்கள் செய்ய போகின்ற பணியையும் கோடிக்கணக்கான வாக்காளர்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு அரிய வாய்ப்பு. யூடியூப் மட்டுமில்லாமல் Facebook, Instagram, Twitter, WhatsApp என அனைத்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களிலும் இளைஞர்களை பொதுமக்களை சென்றடைய அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து கொடுக்கிறோம். ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆக ஒட்டுமொத்த 234 தொகுதியிலும் வேட்பாளரின் பெயர் ஒலிக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களின் இல்லங்களில் சென்று சேர நியூஸ் பேப்பர், டெலிவிஷன், சோசியல் மீடியா என நம்முடைய கேம்பெயின் நிச்சயமாக மிகப்பெரிய பலமாக அமையும். ஒரு தொகுதிக்கு பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை என 3 மாதங்கள் ப்ரமோஷன் செய்ய வேண்டும் என்றாலும் அல்லது இன்டர்வியூஸ், பைட்ஸ், சிங்கிள் வீடியோஸ், பப்ளிக் ரியாக்ஷன், பப்ளிக் ஒப்பீனியன், பப்ளிக் இஷ்யூஸ் என அனைத்து விதமான வீடியோக்களையும் 50க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனலில் வெளியிட நம்முடைய ஊடகத்தை இப்போதே அணுகவும். டிவிகே ஆர்மி மற்றும் இன்ஃபினிட்டி பிளஸ் சேனலுக்கான தொடர்பு எண் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு இன்றே அழைக்கவும். இந்த பணி முழுக்க முழுக்க தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் 234 வெற்றி வேட்பாளர்களுக்கு மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.